பிரைஸ் காட். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ சின்ன வயசுல நம்ம யோசிப்போம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு பயந்து ஒரு சில காரியங்களை நம்ம ஒதுக்கும் பொழுது அவருடைய மனம் அவ்வளோ சந்தோஷப்படும். அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒவ்வொரு குட்டி காரியத்திலயும் அவர் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு பாருங்க. அப்ப சந்தோஷமா இருக்கும். ஏசப்பாக்கு நான் பயந்து இந்த செயலை நான் செய்யலைல்ல, அதனாலதான் ஏசப்பா எனக்கு இது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹார்ட். அப்ப நான் இனிமே இதெல்லாம் செய்யாம இருந்தேன்னா ஏசப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வயசுல இருந்தே அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்காக தியாகம் பண்ணி சரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் அவ்வளோ பத்திரமா நம்மை தாங்கி சுமந்து இல்ல இந்த பாதை இவளுக்கு சரியா இருக்காது, இல்ல இந்த காரியம் இவளுக்கு சரியா இருக்காது அப்படின்னு மனசுல ஒவ்வொன்னையும் உறுதிப்படுத்தி கஷ்டப்பட்டு நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இவ்ளோ தூரம் நம்மள இவ்ளோ பாதுகாப்பா கொண்டு வந்த ஆண்டவருக்கு இப்போ நம்ம பயப்படுறோமா அப்படின்னா அந்த பயமே இல்ல. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்களை மீட் பண்றோம் அப்படின்னா அவங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும், நிறைய மரியாதை இருக்கும். இல்லைன்னா அவங்க எந்த மாதிரி இல்ல, ஒரு நார்மலாவே சொல்றேனே, ஒருத்தர்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்டேஜ் எடுத்துப்போம், இல்லைன்னா கிராண்டடா எடுத்துப்போம், அந்த மாதிரி ஆகிடுவோம்ல. அப்படிதான் காடே நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கோம் நிறைய காரியத்துல. அந்த குற்ற உணர்வே இல்லாத ஒரு ஒரு விஷயம். நம்மளுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்த பண்ணிட்டு குத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா, உண்மையா சொல்றேன் ரொம்ப நல்லது. அந்த ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்டு. தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோன்ட்டு. ஆனா அவ்ளோ பெரிய தப்பு கூட பண்ணிட்டு, சாதாரணமா இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம். இல்லைன்னா அந்த குற்ற உணர்வே இல்ல அப்படின்னா, அந்த ஸ்டேட்டு ரொம்ப ரொம்ப பரிதபிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் தான் நம்மளுடைய லைஃப்ல. இப்போ நெறைய காரியத்துல நம்ம அப்படிதான் இருக்கோம். எந்த ஒரு காரியத்த எடுத்தாலும் நாம தான் யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இத நம்மளுடைய முயற்சியில எப்படி பண்ணிடலாம்? இல்லன்னா நம்மளுடைய யோசனைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இல்ல இந்த காரியத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மோ கர்த்தர மறந்து, அவருக்கு பயப்படுகிற அந்த ஒரு விஷயத்த மறந்து, ஒவ்வொரு சிற்றின்பத்துக்கும் ஆசைப்பட்டு செய்யும் பொழுது, அது நாசமாகுதுல்ல கடைசியில. ஏன்னா வேதம் அழகா சொல்லுது, சிற்றின்பக்காரன் நாசம் அடைவான். அப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி காரியம் ஒரு ஒரு பிளஷர் கொடுக்குது, இல்ல இப்போ ஒரு உலகப்பிரமான காரியங்கள் ஒருத்தவங்க பண்றாங்க, அதையே நாமளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி காரியத்துல வந்து அவரை விட்டு கொடுத்துட்டு அவரை ஒதுக்கி வச்சுட்டு ஒண்ணு பண்ணும் பொழுது அந்த ரிசல்ட் வரும்போதுதான் நம்மளுக்கே தெரியுது. ஆனா அந்த நேரத்துல இருந்த அந்த மகிழ்ச்சி அந்த அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அது இருக்காது. அப்போ எதுக்கு அந்த பயப்படுற காரியம் எங்க போச்சு? அப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என் பிள்ளை எதுக்கு என் காரியத்துக்கு பயப்படல, என்ன குறிச்சு அவ யோசிக்கவே இல்ல. பயப்படுதுங்கிறது அவருக்கு நடுங்குறது இல்ல. ஆனா தீமைய வெறுக்கிறது. அந்த தீமையை ஏன் நம்மளால இப்ப வெறுக்க முடியல? நெறைய தீமைகள நம்ம கூடயே தான் வச்சுட்டு இருக்கோம். இது செய்யறது தப்புன்னு தெரியும். ஆனா அந்த தீமையோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இது செய்யறது கரெக்ட் இல்லன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அதே தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அத பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதுவும் தப்புதான். நம்மலாம் நிறைய நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கோம், தப்பு பண்ணாதானே தப்பு, கரெக்டா பண்ணாம எதுவுமே பண்ணாம இருக்கிறது பெட்டர், இது செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு காரியம் கரெக்ட்னு தெரிஞ்சு அதை பண்ணாம இருக்கிறோமோ அதுவும் தப்புதான். நம்ம தப்புதான் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு விஷயம் கரெக்ட்னு தெரியுதா, அத நீ பண்ணாம இருந்தாலும் அது தப்புதான். அப்போ நம்மளுக்கு எப்போ தெரியுமா, ஞானம் அப்படின்னா என்ன யோசிப்போம்? ஞானம் அப்படின்னா நம்ம வேதாகமத்துல இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம் அப்படின்னா, ஞானம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கும். அந்த டிசிஷன் அது எப்ப இருக்கும்? அந்த டிசிஷன் கரெக்டானா அது கர்த்தருடைய பார்வையில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி. நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய எண்ணங்கள்ல யோசிக்கிறது, எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கரெக்டா இருக்கும். இது இது பண்ணா ஓகே, எது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது பண்ணிட்டு நிறைய நேரத்துல போயிருவோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில சில நேரம் நம்மளுக்கு செய்கிற காரியங்கள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அவர் தான் சொல்லிட்டாரு, அவரோட பார்வையில இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் வெயிட் பண்றோம்ல, இல்ல அவர் எப்படி பாப்பாரு அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்றோம்ல, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்க என்னப்பா யோசிப்பீங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னு அவரை எல்லாத்துலயும் வைக்கிறோம்ல, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
நீங்க செஞ்சாதான்ப்பா கரெக்டா இருக்கும்னு அவருக்கு விட்டு கொடுக்குறோம்ல. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப நம்ம எப்ப வந்து அந்த நிலைக்கு போறோம்? அதாவது தப்பு செஞ்சாலும் ஒரு உறுத்தாத நிலை, இல்ல என்ன செய்யணும்னே தெரியாத ஒரு நிலை. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு வேதம் அழகா சொல்லுதுல்ல. அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ எப்போ ஒரு ஸ்திரீ புத்தி உள்ளவளா இருக்கிறாளோ அவளால அவ வீடு கட்டப்படுது, ஓகே. அதுவே அந்த வீடு உடையுது அப்படின்னா அதுவும் அவளாலயா தான் இருக்கும். ஏன்னா எப்போ அவளுடைய மனநிலை, அவளுடைய கையின் பிரயாசம் எல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வராம சுயமா இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு விளைவுகள் இருக்கும். நடக்கக்கூடாத விளைவுகள் எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் புத்தி இல்லாத ஸ்திரீயா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பண்றது நம்மளுக்கே தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயம் வந்து கரெக்டா இல்ல, என்னுடைய குடும்பத்தையும் இம்பாக்ட் பண்ணுது, என்னுடைய லைஃபை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்பா கொஞ்சம் அந்த பயப்படுற பயத்தை என் இருதயத்துல வைங்கப்பா. உங்களுக்கு பயப்படாம போற நிலை மட்டும் எனக்கு வேண்டாம் ஏசப்பா. என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் சரி, எனக்கு வந்து என் உள்ள வந்து நொறுங்கணும்ப்பா. உங்களுக்கு விரோதமா இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யணும்ப்பான்ட்டு அந்த இலகுன அந்த ஒரு ஸ்டேட்லயே நம்ம எப்பவும் இருக்கணுங்க. இருதயத்தை எப்பவும் கடினப்படுத்தாம, நான் தப்பு பண்றவதான்ப்பா, பண்ணிருவேன் தான். ஆம், ஒரு சில காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அறியாம பண்ணிருவேன் தான். ஆனா அத வந்து உணர்த்தி எனக்கு நடத்துங்கப்பா. தயவு செஞ்சு உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் என் இருதயத்துல வைங்க அப்படின்னு எல்லா காரியத்திலயும் சொல்லும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல அந்த புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். சாலமோனுக்கு எல்லாம் இருக்குது, அவருக்கு ஆல்ரெடி இருக்குதுதான். அப்போ ஆனாலும் அவருக்கு ஒரு எண்ணம், எனக்கு ஞானம் வேணும் இந்த ஜனத்தை நடத்துகிறதுக்கு. ஏன்னா இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு நான் எனக்கு என்கிட்ட இருக்கிற ஆள் பலமோ இல்ல படைபலமோ இல்ல சொத்தோ சொகமோ எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு ஞானம் முக்கியம். ஏன்னா எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானமே முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, என்ன முக்கியம் நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம்? சந்தோஷம், சமாதானம், கிருபை, நன்மை, இது எல்லாமே லைஃபுக்கு முக்கியம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வேதம் தெளிவா சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம் அப்படின்னு அது தெளிவா சொல்லிடுச்சுங்க. எந்த இடத்துல ஞானம் இருக்குதோ அந்த இடத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா ஞானம் யாரிடத்துல இருக்கும் அப்படின்னா கர்த்தரிடத்துல இருக்குது. கர்த்தர் எவரிடத்துல இருக்கிறாரோ அவரிடத்தில் எல்லாம் இருக்கும். அப்போ ஞானம் வந்து அவர் கொடுக்கும் பொழுது, ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம கிட்ட இருக்கும்ல, எந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுப்பாருல்ல, இந்த இடத்துல நீ இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணு அப்படின்ட்டு. அப்ப அதை விட நம்ம லைஃப்ல வேற என்ன வேணும்? குளிஞ்சு நிற்போம், இந்த இடத்துல எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ கர்த்தர் பேசுவாரு, ஒரு வார்த்தையின் மூலம் பேசுவாரு, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலம் பேசுவாரு, அவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துவாரு, ஒவ்வொரு வார்த்தையிலும் உறுதிப்படுத்துவாரு. அப்போ இந்த வார்த்தையை அப்பா சொல்லியிருக்கிறாரு, அப்ப இந்த வார்த்தை இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, இந்த காரியம் வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. எந்த நேரத்துல எந்த இடத்துக்கு தேவையான வார்த்தை இருதயத்துல வெளிப்படுதோ அந்த நேரத்துல நம்ம ஞானமாக விளங்குவோம். அவரு அந்த கரெக்டான அந்த நேரத்துக்கு இந்த வார்த்தையை கொடுப்பாருல்ல, அப்ப அந்த நேரத்துல நம்ம தப்பிச்சிருவோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம பண்ற நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற இல்ல செயல்படுகிற அந்த தருணம் தான் ஞானத்தோட விளங்குறது. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன வேணா சொல்லிடலாம், என்ன வேணா செஞ்சிடலாம், ஆனா அவர் பார்க்கிற பார்வையில அது கரெக்டானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அப்போ எப்போ வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா தெரியும் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:1-2 வசனங்கள். எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப வந்து டச் பண்ற ஒரு வேர்ட் இதுதான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். எப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு வந்து கரெக்டா பண்ண தெரியலையோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கரெக்டான விஷயம் தெரியல அப்படின்னா இதை செஞ்சு பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தப்பான காரியத்துல எல்லாம் நிறைய நேரத்துல அதை வந்து இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் மீன்ஸ் எல்லாமே கரெக்டா தெரியும். ஓகே இது பண்ணிடலாமா, இல்லைன்னா தேவையில்லாதது, அது தேவையே இருந்திருக்காது நமக்கு, ஆனாலும் அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ட்ரை கொடுத்து அதை பண்றது. அப்போ கரெக்டான விஷயத்த பண்றதுக்கே நம்மளுக்கு டைம்
இல்ல. அந்த நேரத்துல தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய சோர்வு தான் நம்மளுக்கு கடைசியில மிச்சமாகும். அப்போ கரெக்டான என்ன அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த விருதாவான காரியங்கள்லாம் நம்ம லைஃப்ல தேவையே இல்லைல்ல. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எப்போ கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போறோம் அப்படின்னா நம்ம குட்டி குட்டி காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்ல நம்மளுடைய விஷயங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய இச்சைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போறோம். அப்ப எல்லாமே நம்மளுக்கு ஞானமா தாங்க தெரியும். எது ஞானமோ அது கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே ஞானமா தெரியும். அப்போ அவர் சொல்றாரு, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அப்ப நான் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கேனா? யோசிச்சு பாருங்க. நான் அவர்கிட்ட தான் இருக்கேனா? அவர் என்கிட்ட இருந்தாருன்னா எனக்கு இந்த மைண்ட் ஸ்டேட் இருக்குமா? இந்த மனநிலையில நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். என் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என் மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். என் மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என் மனசுல அவ்வளோ ஒரு தைரியம் இருக்குங்க. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன நடத்துவாரு, அவர் ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துல அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணி, அப்பா உமக்கு பயப்படுறேன்ப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க போதும்பா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம விட்டு கொடுக்குறோம்ல. அப்ப அவர் கூட இருந்தாதானே அதை பண்ண முடியும். பிரிஞ்சு போகிறவனுக்கு அவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். அப்ப அதோட விளைவுகளையும் அவன் மாத்திரம்தான் சுமக்கணும். அதோட விளைவை கர்த்தருக்கு காரணரா இருக்கவே மாட்டாரு. எனக்கு ஒண்ணு நடக்கும்னா அது காரணம் நான் தான். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் உண்டாக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? என்னதான் நோக்கம், என்ன நோக்கம் இருக்குது? எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நார்மலா சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, எல்லா நாளும் அப்படிதான் இருக்குது. 24 ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் என்னை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் என்ன? உண்மையிலே என்கிட்ட என்னப்பா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல. தேவையில்லாம யோசிக்காம அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவரோட மனநிலையை புரிஞ்சுக்க யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல. அப்ப அவர் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞானமா செயல்படுவீங்க. கரெக்டா இருக்கும். ஏன்னா கர்த்தர் இருதயத்தின் யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர். அப்போ யோசனைகள் அதிகமா இருக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம். எதுப்பா கரெக்ட், எதப்பா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விட்டு கொடுத்துடுறோம்ல. அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு உனக்கு வெயிட் பண்றோம்ல. அப்ப அவர் நடத்துவாரு, இதுதான் சரி அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்ப ஸ்திரியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்ப தேவைகள் அதிகமா இருக்குங்க. சொந்த பந்தங்களை இல்லைன்னா அன்றாட காரியங்களை நீங்க விசாரிக்க வேண்டியிருக்கும். நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலயும் உங்களுக்கு ஞானம் தேவைப்படும். எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது. அப்போ ஒருத்தர்கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் திட்டு வாங்கிடக்கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம், குடும்பத்துல எந்த நபர்களா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பேச்சு வாங்கிடக்கூடாது, இதை கரெக்டா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா அம்மாவை நம்ம கூட இருக்கிற அம்மாவை தெரியும், இல்ல நீங்க இப்போ குடும்ப ஸ்திரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காரியங்களை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு. நார்மலா நம்ம யோசிச்சு பார்ப்போம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஞானம் வேணும், படிப்புக்கு தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நார்மலா ஒரு லைஃபை நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அப்பாற்பட்ட ஞானம் மிக பெரியது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும்னா அந்த ஞானம் அவரிடத்துல இருக்குது. அப்ப அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது. ஏன்னா நீதிமொழிகள் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுவாங்கல்ல, விவேகம் ஞானம் எல்லாமே இந்த வார்த்தையில இருக்கு. நீ வாசிச்சனா நீ விவேகி ஆவ, ஞானம் அடைவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னும் எதுக்காக நம்ம அந்த வார்த்தையை பிரயோகிக்காம இருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணாம இருக்கோம்? அப்போ அதுக்கு அப்போ அவர் அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, எப்போ தெரியுமா ஞானத்தின் மேல பிரியம் இல்லாம போகும்? மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நடந்துடணும். நான் என்ன பிரியப்படுறேனோ அதை வெளிப்படுத்திடணும். இதுதான் என்னோட காரியம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் அங்க வைக்க மாட்டோம். எனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, இது எப்படியாச்சும் உங்ககிட்ட கன்வே பண்ணிடணும், நான் என்ன யோசிக்கிறேன் இதுதான் கரெக்ட் அப்படிங்கறது எப்படியாச்சும் உங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிற எல்லாத்தையும் உளறிட்டு இருப்போம். அதாவது வார்த்தையில நிதானம் இருக்காது, சிந்தனையில ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நிலை தடுமாறின ஒரு நிலை. அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய ஸ்டேட். யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது இதுதான்ப்பா கரெக்ட், நான் இதுதான் யோசிக்கிறேன், இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வளர ஆரம்பிச்சிருவோம். எதை பேசணுமோ அதை பேச மாட்டோம். வார்த்தையில ஞானம் இருக்காது. அப்போ உளர ஆரம்பிக்கும் பொழுது அந்த கஷ்டம் கடைசியில நமக்கு தான். அப்போ எப்போ மூடனா இருக்கும் பொழுது, மூடன் ஞானத்துல பிரியம் கொள்ள மாட்டான். அவன் மனசுல இருக்கிறது எது கரெக்ட்னு யோசிக்கிறானோ அதுதான் அவனுக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா சொல்லுவோம்ல, பைத்தியக்காரங்களுக்கு மத்த எல்லாரும் பைத்தியங்களா தெரிவாங்களாம். அந்த மாதிரி ஆஹ் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, கர்த்தருடைய ஞானம் இல்லாத இடத்துல நம்ம சுயத்துல யோசிக்கும் பொழுது அதுதான் கரெக்டா தெரியும் பொழுது, அது நம்மளுக்கு பிரியத்தை கொடுக்கும் பொழுது, அந்த முடிவு விளங்கும் வரைக்கும் அதுலயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயம்,
பா நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய இடத்துல இருந்து நான் அதை யோசிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய நேரத்துல அவரை விட்டு கொடுத்துட்டு என்னத்த கண்டோம், இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல அவர் செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நிலை மாறணும். அப்பா, நான் எந்த காரியத்தை செய்தாலும் நன்றி உணர்வு உள்ள ஒரு இருதயத்தோட, உமக்கு பயப்படுகிற ஒரு இருதயத்தோட நான் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. மத்தேயு 7வது அதிகாரத்தை நம்ம ரீட் பண்ணலாம். அதுல அல்லாஹ் ஞானத்தை குறித்து போட்டிருப்போம். நிறைய காரியங்களை ஏசப்பா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லுவாரு, இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை அவர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அதை மற்றவங்களுக்கு செய். உன்கிட்ட இருக்கிற தப்ப வந்துட்டு நீ பார்க்காம உன் சகோதரன் கிட்ட போய் நீ நீ இது பண்ண நான் நீ கரெக்ட் பண்ணல, நீ உன்னை நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை போயிட்டோ இல்லைன்னா உன் கூட இருக்கிறவங்கள போயிட்டோ நீ திருத்துறதுக்கு ட்ரை பண்ணாத. ஃபர்ஸ்ட் நீ எதுல கரெக்டா இருக்கன்னு பாரு. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்னா நல்லா விசாலமா தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நீ நல்ல விஷயத்த அடையணும் அப்படின்னா அது குறுகலாதான் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு தேவைப்படுறேன்ப்பா, எந்த இடத்துலயும் நீ இல்ல, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாவற்றையும் முன்னாடி தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழகா சொல்றாரு, நீ நல்ல மரமா இருந்தா நல்ல கனியா தான் கொடுப்ப, கெட்ட மரமா இருக்கிறனா உன்கிட்ட என்னால கனியை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா. நிறைய காரியங்களை அவர் சொல்லும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் ஓநாயை போல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை தாங்க கொடுக்குறாங்க. அப்ப அவர் எது கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணுமே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணுமே. அப்போ நம்ம அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்காம, நாம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம, நம்ம ஒரு டைம் அதுக்கு ஒதுக்காம, அவருடைய வார்த்தையில் உள்ள வெளிப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படிங்க மனுஷங்களை புரிஞ்சுக்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க மனுஷனை ஹேண்டில் பண்ணணுமா, அவங்க குடும்பத்தை ஹேண்டில் பண்ணணுமா, கூட இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் கர்த்தருடைய ஞானம் வேணும், அவருடைய வழி நடத்துதல் வேணும். இல்லைன்னா குட்டி குட்டி காரியமும் நம்மளுக்கு கஷ்டமா தான் தெரியும். அடுத்த நேரம் மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கும். அப்பா இதுக்கு முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கு மேல என்னால இது பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிருவோங்க. எல்லா காரியத்துக்கும் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவு பெரிய கஷ்டம் சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சுட்டு போயிருப்போம். ஆனா இப்போ பெரியவங்களா இருக்கிறோம், இந்த நேரத்துல அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவரை ஒதுக்கி வச்சிருக்கோம், அவரை விட்டு கொடுத்துட்டோம், அவரை தள்ளி வச்சிருக்கோம், அவர் ஞானம் வேண்டான்றோம், அப்படியே வார்த்தை வேண்டான்றோம், எல்லாத்தையும் விட்டு விலகி ஓடுறோம். விரும்புறது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படிங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம கொண்டு போக முடியும்? மா உலக பிரமாணம் காரியங்களை பண்றவங்களும் உலக பிரமாண ஆட்களும் கரெக்டா தானே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு ஒரு வியாகுலப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே பாக்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய காரியங்கள் கர்த்தரை அறியாத ஜனத்துக்கிட்ட இல்லைங்க. அவங்க கிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய அந்த சமாதானம், கர்த்தருடைய அந்த ஞானம், கர்த்தருடைய அந்த மகிழ்ச்சி அவங்க கிட்ட இருக்காது. அவங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்காது. ஆனா தாயின் கருவில உருவாகும் முன்ன நம்மளை பேச சொல்லி அழைச்சு நமக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுட்டாருல, நான் உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருல, ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து பண்றாருல, அப்ப அவருடைய மனம் என்ன அப்படிங்கறத நான் அறியறதுக்கு நாம் முற்பட வேண்டாமா? அப்ப அதுக்கு நம்ம ஞானத்துக்கு நம்ம அதுக்கு டைம் கொடுக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம நிதானிப்போம். அழகா சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். உங்களை ஒருத்தராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களை யோசிக்க முடியாது. ஆனா நீங்க பண்ற விஷயம் கரெக்டா இருக்கும், மற்றவங்களை புரிஞ்சுப்பீங்க. அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டான ஞானத்தையோ கரெக்டான வார்த்தையோ கொடுப்பீங்க. கரெக்டான மனநிலையில நம்ம நடந்துப்போம். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஞானம் நம்ம இடத்துல இருக்கும்போது, அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் நம்ம இடத்துல இருக்கும்போது. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமீன். அப்போ வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்பா, இந்த பயப்படுகிறத மட்டும் என் மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்கப்பா. எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் சரிப்பா, அந்த ஞானம் என்கிட்ட இருக்கணும்ப்பா. ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னா உங்க பெர்ஸ்பெக்டிவ் அதுல என்னவா இருக்கும், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல என்னவா இருக்கும், அப்படி யோசிச்சு உங்க மனநிலையில நான் அதை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அப்படி ஒப்பு கொடுத்துடணுங்க. டெய்லி 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 ஒப்பு கொடுத்தாதான் அன்றன்றைக்கான வாழ்க்கையில அவரை அவ்வளவு நேர்த்தியா நடத்துவாரு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல, ஒரு காரியம் நல்ல காரியம்னு உங்களுக்கு தெரிஞ்சும், அதாவது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய், அது ஒரு வசனம், ஓகே.
அதே நேரத்துல உனக்கு நன்மை எதுன்னு உனக்கு தெரிஞ்சோ அது செய்யலன்னு நம்ம வச்சுக்கோங்களேன். அப்போ அதே தப்பானதை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுவே தப்பு தான் ஸ்டார்டிங்கு. நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை பண்ணல. அதுவே ஒரு தப்பு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எப்போ ஒரு ஒரு இடம் எம்ப்டியா இருக்குதோ அந்த இடத்துல நீங்க கரெக்டானதை ஃபில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் பிசாசானவன் கொண்டு வந்து நிரப்பி வச்சிருவான். அதாவது நீட்டா ஜோடிக்கப்பட்ட வீட்டுலதான் 7 பிசாசு வந்து உட்காந்துச்சுன்னு வாசிப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்போ கரெக்டா எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னா அதுல ஏதோ ஒன்று தப்பு இருக்கு. ஏதோ ஒரு எம்ப்டினஸ், ஏதோ ஒரு 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 கிளீனா இருக்கு அந்த இடம், இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப எதையாச்சும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எந்தெந்த நேரத்துல எப்படி வந்து ஆஹ் நடக்கணும், எப்படி வந்து நம்ம நடக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கறத வந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம நடத்தும். அப்போ அவருக்கு பயப்படுற பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்போ ஒரு ஒரு விஷயத்த நம்ம பயப்பட்டு ஒதுங்கும் பொழுது அவர் நம்மள நடத்துகிறது விதத்தை உணர்வோம்ல, அப்ப ஏற்படுற மனமகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் மெய்யான மனமகிழ்ச்சி. ஒரு சமாதானம் வருது இல்ல, அப்பா நான் இதை பண்ணல, எங்க அப்பாவுக்கு விரோதமா நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுல வருகிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி. அப்போ கர்த்தருடைய ஞானம் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது. அது மட்டும்தான் தேவையானதாக இருக்குது, வேற ஒண்ணும் வேண்டாம். வேற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அவர் கொடுத்துருவாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானமே முக்கியம் எல்லாவற்றை காட்டிலும். அப்ப குட்டி குட்டி விஷயத்த செய்யணும்னாலும் நமக்கு ஞானம் முக்கியம் அப்படிங்கும் பொழுது, அவரை எல்லாவற்றிலும் ஈடுபடுத்தும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் சகல காரியத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்தி நடத்துவாரு. யாரு என்ன வேணா சொல்லட்டும், அதுல என்ன உண்மை இருக்குதுங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. எல்லாவற்றையும் நிதானிக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணுவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அதுல பிரயோகிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் அழகா தெளிவா சொல்லிட்டாரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு, அவர் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, என் வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன, நான் எதுக்காக இந்த நிலையில இருக்கேன், சுற்றி இருக்கிற காரியத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற இடத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக கர்த்தர் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, இதுல என்ன நோக்கம் இருக்குது. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துவாருப்பா. நான் எதுக்குப்பா இங்க இருக்கேன், எதுக்குப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கப்பா. நார்மலா பேசும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. ஒன்னே ஒண்ணுதான், தேவையானது ஒன்றே அப்படிங்கிற மாதிரி அவருடைய சமூகத்துல போயிட்டு எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அந்த வெற்றிடத்தை கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு நிரப்புவார். ஞானம் எப்பொழுது நம்ம இடத்துல வருகிறதோ அப்ப எல்லாவற்றையும் நிதானிக்க ஆரம்பிப்போம். விருதாவா செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஒரு கான்பிடன்ஸ் நமக்குள்ள வரும். அப்ப கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாக நடத்துவார். அப்போ ஒரு தெளிவு வரும் பாருங்க, இதுதாங்க என் லைஃபோட நோக்கம், அவர் இதுக்குதான் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வரும்ல. அப்போ லைஃப்ல ஒவ்வொரு நொடியையும் நீங்க சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அது கெட்டதா நடந்தாலும் சரி, நல்லதா நடந்தாலும் சரி, சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா எந்த நேரத்துல நம்ம அவரை விட்டு எப்ப பிரிஞ்சு இருக்கிறோமோ அப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரிய ஆரம்பிச்சிரும். ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எல்லாவற்றிலும் வந்து குழப்பம் அடைந்து போயிருவோம். அப்போ பிரிந்து போகிறவன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரிஞ்சு போக வேண்டாம், அவர் கூட ஒட்டிட்டு இருக்கலாம், அவர் கூட சேர்ந்து இருக்கலாம், அவரை தேட ஆரம்பிக்கலாம். அப்போ சகலத்தையும் அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி நடத்துவார். அவரே சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அப்போ கண்டிப்பா ஒரு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஒரு உதாரணம், ஒரு ஒரு என்ன சொல்றது, உம் ஆஹ் அந்த வாழ்க்கையில ஒரு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அப்பதான் நம்ம வந்து நிம்மதியா இருக்க முடியும். ஞானத்தோடு விளங்குவோம். கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். ஆமே. இப்ப கூட உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புறேன். ப்ளீஸ் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நாங்க வாசிச்சிருக்கோம் அப்பா. நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா நாங்க பார்க்கணும் ஏசப்பா. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க என்ன யோசிப்பீங்க, உங்களுடைய மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு உங்களை ஏசப்பா எல்லாவற்றிலும் முன்னாடி வைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நிறைய நேரம் ஏசப்பா நாங்க அப்படி என்ன செய்யறோங்கிறது தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறோம்ப்பா. எங்களால நிறைய நேரத்துல சோர்ந்து போறோம்ப்பா. வாழ்க்கையிலுடைய நோக்கத்தை அறியாம இருக்கிறோம் ஏசப்பா. நிர்விசாரமாக இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் உங்களுடைய வார்த்தை தகப்பனே. எங்களை நடத்துகிறது நீரப்பா. அப்ப உங்களுடைய ஞானம் எங்களிடத்துல செயல்படட்டும் ஏசப்பா. அப்ப மூடத்தனமா நாங்க நடக்காதபடிக்கு தகப்பனே உங்களுடைய இருதயத்தை மகிழ்விக்கிற ஒரு மகனாய் அப்பா நாங்க இருக்கிறதற்கு உதவி பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தையில நாட்டத்தை செலுத்துகிறதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா ஜாக்கிரதையோடு உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறதற்கு உதவி பண்ணுங்கப்பா. சும்மா வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னு இல்லாம அதுல இருக்கிற வெளிப்பாட்டை நாங்க அறிந்து கொள்ளணும் தகப்பனே.
தகப்பனே. அப்பா நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. அப்பா நிதானிக்கப்படாமல் நிதானிக்கிறவர்களாக நாங்க இருக்கணும் ஏசப்பா. நிதானத்தை கொடுங்கப்பா. வார்த்தையில ஞானத்தை கொடுங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எண்ணங்களை உறுதிப்படுத்துங்க ஏசப்பா. கால்நடைகளை ஸ்திரப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுடைய சிரசின் முதல் தகப்பனை கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா, சிந்தை முதல் ஏசப்பா, எல்லாவற்றிலும் நீர் ஆட்கொள்வீராக ஏசப்பா. உங்களுடைய கண்ட்ரோல்ல எங்க லைஃப் இருக்கட்டும் ஏசப்பா. நாங்க எங்களுக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு ஏசப்பா, நீங்க கண்ட்ரோல்ல இருங்க ஏசப்பா. உங்க கரத்துல எங்க லைஃப் கண்ட்ரோல்ல இருக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய இருதயத்தை அறிந்து நடக்கிறவர்களாக நாங்க இருக்கிறதற்கு உதவி பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நாளைக்கு புதிய மாதம் துவங்குகிறது. கடந்த 2 மாதமும் எங்களோடு கூட இருந்து நடத்துனீங்க அப்பா. ஒரு புதிய துவக்கத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தர்றீங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவே உற்சாகத்தோடு செயல்படுகிறதற்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா. சோர்வுகளை மாற்றி போடுங்க ஏசப்பா. உம்முடைய வசனத்தை வா வாஞ்சையோடு வாசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க ஏசப்பா. கலக்கம் இல்லாத, பயம் இல்லாத, திகில் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா அப்பா உங்களிடத்துல இருக்கிற அந்த பயம் வெளிப்படணும் ஏசப்பா. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் அதுல வெளிப்படட்டும். பயப்படுகிற பயம் அதுல விளங்கட்டும் ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வீராக. வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா நிலையிலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.